தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு மெஜாரிட்டியா 118 சீட்டு தேவை அப்படிங்கறது எல்லாரும் பார்த்திருப்போம். அதனால கூட்டணி அமைச்சாதான் இப்போ ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு. அங் அசம்பிளி தொங்கு சட்டமன்றம் அமைய போகுது. இதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி தொங்கு நாடாளுமன்றம் அமைஞ்சது. அதாவது ஹங் பார்லிமெண்ட் உருவானது. இதுல அப்போ இருந்த கட்சிக்கு பிஜேபிக்கு 161, காங்கிரஸுக்கு 140 சீட்டும் கிடைச்சது. மெஜாரிட்டியா வேணுங்கிற 272 சீட் வந்து கிடைக்கல. தனி பெரும் கட்சியா இருக்கக்கூடிய பிஜேபி 161 சீட்டோட ஆட்சி அமைச்சாங்க. ஆனா ஆட்சி அமைச்சதுல இருந்து வெறும் 13 நாள் மட்டும்தான் பிஎம் இருந்தாரு அடல் பிகாரி வாஜ்பாய். சோ வரலாற்றிலே மிக குறைந்த நாட்கள் பிரதமராக இருந்த ஒருத்தர் யாரு அப்படின்னு கேட்டா, பிரதமர் யாருன்னு கேட்டா இவர் தான், அடல் பிகாரி வாஜ்பாய். மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண முடியாததுனால அவரு அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடியே ராஜினாமா பண்ணிட்டாரு. இது ஒரு டைம் இல்ல, இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி 13 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்தவங்க இருக்காங்க. ஆனா அவர் வந்து இடைக்கால பிரதமராக இருப்பாங்க. குல்சாரிலால் நந்தா அவர்கள் 2 முறை இடைக்கால பிரதமராக 13 நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்திருப்பார். இரண்டாவது பதவிக்காலம் 1998-99 இந்த டைம் பீரியட்ல 13 மாதங்கள் மட்டுமே பிரதமராக இருந்தார். அவருடைய முழு டேர்ம் 5 இயர்ஸ் எப்போ கம்ப்ளீட் பண்ணாரு எந்த ஆட்சி காலத்துல அப்படின்னு பார்க்கும்போது 1999 இருந்து 2004 வரைக்கும் செகண்ட் டைம்ல வெறும் 13 மாதம் தான். ஏன் ஆட்சி கவர்ந்தது அப்படின்னு கேட்டா, அப்போ அவங்களுக்கான மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து கிடைக்கல. நம்பிக்கை வாக்கெடுப்புல ஏடிஎம்கே பிஜேபி கொடுத்த ஆதரவை விலக்கிக்கிட்டாங்க. ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ பார்ப்பாங்க. சரியா செயல்படலை அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிப்பாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்துடும். எப்படி இருந்தாலும் மறுபடியும் எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்துவாங்க. இல்லை வேற ஏதாவது மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடக்கும். இல்லாட்டி திரும்ப எலெக்ஷன் தான். ஸோ இந்த எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, மறுதேர்தல் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கான்னு கேட்டால் 6 மந்த். ஆனால் 6 மந்த்துக்குள்ளே எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நடத்திடணுமா அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லும், இப்பொழுது தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. 6 மந்த்லாம் எலெக்ஷன் நடத்தணும்னு இல்லை. ஸோ அதிகபட்சமாக ஒரு நேரத்தில் பண்ணுமா, இல்லை மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, யார் இதுக்கு அப்ரூவ் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.